எனக்கு வந்து 17, 18 இயர்ஸ் ஆமாம் ஆல்மோஸ்ட். ஸோ அப்போ என்னோட அப்பா வந்துட்டு இறந்துட்டாங்க. அப்போ நான் வந்து காலேஜ் படித்தேன்னா என் தம்பி ஸ்கூலிங் படிக்க முடியாது. ஸோ நம்ம வந்து அவங்கள பார்த்துக்கணும். நம்ம வந்து நம்மளோட ஃபஸ்ட் இயரோட நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் படிக்கல. ஸோ ஃபஸ்ட் இயரோட டிஸ்கண்டினியூ தான். அந்த ஃபஸ்ட் இயர் காலேஜ் போனது தான். ஸோ நம்ம படித்தா அவங்க படிக்க முடியாதே அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஸோ என்னை நானே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய அம்மா, அப்பா, தம்பி, குழந்தை இனிமேல் எல்லாருக்காகவும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். எனக்காக யாருமே பண்ணதே கிடையாது. ஆக்சுவலி என்னென்னா இப்போ ஒரு படம் நம்ம கமிட் ஆகிட்டு அந்த படத்தில் நம்ம இல்லைன்னு நினைக்கும் போது நிறைய ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய படம் மிஸ் ஆகிருக்கு. சகுனி படம் நான் பண்ணும் போது ஆக்சுவலி நான் வந்து அதில் வந்து சந்தானம் சாரோட பேர் கேரக்டர் நான் பண்ணேன். பட் 1 or 2 days நான் ஒர்க் பண்ணேன். ஐ திங்க் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. அந்த டைமில் சடனாக அந்த கேரக்டரே இல்லை, அப்படி ஒரு சீக்வன்ஸே பேப்பரில் ஆட் ஆன் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி டிரெக்ஷன் சைடு வந்து ஃபீல் பண்ணி அந்த நான் நடித்த போர்ஷன்ஸே தூக்கிட்டாங்க. பண்ணையாரும் பத்மினியும் அதுவும் நான் மறக்கவே மாட்டேன். அந்த படமும் கூட நீலிமா பண்ண வேண்டிய கேரக்டர் நான் பண்ணுறது தான். அதுவுமே எனக்கு பிஃபோராக வந்துட்டு சீக்வன்ஸ்லாம் சொல்லிட்டு சடனாக வந்து கேன்சல் பண்ணி அவங்க வந்து பண்ணாங்க. நானும் இத்தனை நாள் அவரோட வண்டி இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஊருக்கெல்லாம் கொடுத்தாலும் கொடுப்பீங்க, எனக்கு கொடுக்க மாட்டீங்க. ரீசனாக ரம்மியே எடுத்துக்கோங்களேன். நாங்கள் ரம்மி படம் பண்ணும்போது கூட பெட்ஃபோர்டில் தான் நாங்கள் வந்து காஸ்டியூமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். லைக் பெட்ஃபோர்டில் இல்லைனா வந்து காஸ்டியூமர் வேன் இருக்கும், அதில் தான் நாங்கள் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ராதிகா மேம்லாம் இன்டர்வியூலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் மரத்துக்கு பின்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான். பட் ஆனால் இப்போ வந்தவங்க 1 படம் 2 படம் பண்ணவங்களே கேரவன் வேணும் அப்படி கேட்குறாங்க. இப்போ நான் கரண்ட்டாக வந்து நான் நடிச்சிட்டு தான் இருக்கேன். ஆனால் யாருமே என்னை வந்து அகெயின் வந்து மூவிஸில் நடிக்குவாங்க அப்படி சொல்லி எனக்கு கூப்பிடவே இல்லை. ஸோ ரொம்ப ரேராக தெரிஞ்சோ இந்த கேரக்டருக்கு இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் கூப்பிடுறாங்க.